அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், விஜய் அவர்கள் செஞ்ச ஒரு மாஸ் சீன் அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு திரும்ப அவர் ஏரியாவிலேயே போய் ஒரு பாட்டு போட்டதுதான். ஏற்கனவே ஒரு பாட்டு போட்டு செந்தில் பாலாஜி நான் யாரு அப்படின்னு காட்டினார்ல, நான் திரும்ப வந்து உன் ஏரியாவுல உன்னை பத்தி பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்காம ஓடு 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 வர்றான் பாரு வேட்டக்காரன் அப்படின்னு திரும்ப அதே கரூர்ல போய் நான் அன்னைக்கு பாட்டு போட்டப்ப நீ மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த இன்னைக்கு ஏதாவது செஞ்சு பாரு அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பாட்டை போட்டாரு. இதை வந்து நான் வந்து ஒரு கெத்தா திமுகவுக்கு விழுற ஒரு அடியா ஒரு சந்தோஷமா என்ஜாய் பண்ண அப்படின்னு வைங்களேன். ஏன்னா திமுகவை இப்படிலாம் யாரும் கேவலப்படுத்தி அடிச்சிருக்க மாட்டாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இது விஜய் அவர்கள் பேசுனதுல ஒரு ஹைலைட் பாயிண்டா பாக்குறேன். ஆனா அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசுனாங்க, நிக்காம ஓடு ஓடுன்னு செந்தில் பாலாஜி ஓட விட்டுட்டோம் அப்படின்னு பேசுனாங்க. பட் அதுக்கு நம்ம செந்தில் பாலாஜி மதியம் விஜய் அவர்கள் பேசுறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ட்வீட் போட்டுருக்காருங்க. மனுஷன் அப்ஸ்கண்ட் எங்க ஓடி போய் ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியாம 27ஆம் தேதியிலேருந்து ஜூன் 27ஆம் தேதியிலேருந்து ஆள் எங்க இருக்காருன்னு தெரியாம எந்த அளவுக்கு புட்டி பாம்பா இருந்துட்டு இருந்தாரு. பட் இப்போ முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற தைரியத்துல விஜய் அவர்கள் பேசிட்டு வந்த உடனே இன்னைக்கு சாயங்காலம் கரெக்டா 4:41க்கு செந்தில் பாலாஜி ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒரு ட்வீட் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. விஜய கலாய்க்கிற மாதிரி போட்டிருக்காரு. நீங்க எல்லாம் செந்தில் பாலாஜி மேல ஏதாவது கொஞ்சம் ஈவி இறக்கம் பாவம்லாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு அப்படிலாம் பற்றாதீங்க. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, கடந்த வருடம் செப்டம்பர் 27 அன்று நடந்த கரூர் துயர சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட எனது உயிரில் கலந்த கரூர் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார்? எனது கரூர் சொந்தங்களுக்காக இரவு பகல் பாராமல் முன்னின்று உதவியது யார்? இதை ஏன் இவ்வளவு டீப்பா படிக்கிறேன்னா, விஜய் பேசுனதுக்கு அப்புறம் போட்டிருக்காரு. அதுவும் வந்து யாரோ அட்மிட் போட்ட மாதிரி இந்த பேஜ் போடல, இந்த ட்வீட் போடப்படல, செந்தில் பாலாஜியே போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் போடப்பட்டிருக்கு. திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் இறந்துள்ளதாக கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது எனது செந்தில் பாலாஜியே சொல்றாரு. இத்தனை நாள் காணாம போன செந்தில் பாலாஜி சொல்றாரு, எனது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும், ஓடு 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 அப்படின்னு போட்டு விஜய் அவர்கள் செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகையாளர்களை சந்திக்காம ஓடி போயிட்டாரு. சோ நான் ஓடி ஒளியில விஜய் தான் ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 4:41க்கு செந்தில் பாலாஜி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை பார்த்த உடனே செம்ம காண்டு. இப்ப இவர் போட்டிருக்காருல, எல்லாம் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு செந்தில் பாலாஜி ஓடி உதவினது முன்னாடி வந்து நின்னதெல்லாம் இங்க என்னமோ உதவி செஞ்சது மாதிரி ஒரு பாராட்டுக்கு ஒரு பத்திரம் மாதிரி அவர் ட்வீட் பேஜ்ல எழுதிக்கிட்டாரு. ஆனா அன்னைக்கு இந்த செந்தில் பாலாஜி எப்படி சீக்கிரம் ஓடி நின்னாரு, இவருக்கு எப்படி தகவல் தெரியும், முதல் நாளா இவருக்கு எப்படி போய் நின்னாரு அப்படிங்கிறத கேள்வி. அதுல இருந்தே சந்தேகம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த சந்தேகம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அன்னைக்கு நாங்க ஓடி வந்து உதவி செஞ்சோம், ஸ்டாலின் அவர்கள் வேகமா எப்படி வந்தாருங்கிறதா எங்களுக்கு கேள்வி. ஏன் வேகமா வந்தாரு, ஏன் அவசரமா 41 உடல்களுக்கு பிரேத பரிசோதனை பண்ணப்பட்டது அப்படிங்கிறதா எங்களுக்கு கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு வந்துட்டு உடனடியாக வெளிநாடு சுற்றுப்பயணம் போனார்ல, வந்து அவசரமா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து மீட் பண்ணிட்டு உடனடியா கிருத்தியா உதயநிதி கூட வெளிநாடு சுற்றுப்பயணம் போனார்ல, அதுதான் எங்களுக்கு கேள்வி. இது எல்லாமே நம்ம அன்னைக்கு நெகட்டிவா பேசின விஷயம். கரூர் இஷ்யூல நம்ம நெகட்டிவா செந்தில் பாலாஜியும் திமுக பத்தியும் பேசின விஷயம். அது எல்லாத்தையுமே இங்க பாசிட்டிவா மாத்திட்டு விஜய் வந்து அன்னைக்கு மக்களை சந்திக்காம போயிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம செந்தில் பாலாஜி வச்சிருக்காரு. இதுக்கு பல இடங்கள்ல தாவேகாவை சேர்ந்தவங்க பதில் கொடுத்திருந்தாலும் விஜய் அவர்களும் மேடையில சொல்லிட்டாங்க, காவல்துறை என்ன வற்புறுத்தி இத மாதிரி இங்க இருந்தா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் திமுக கேட்டுக்க மாட்டாங்க. ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கணும்னா வைப்பாங்க தான். சோ அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த தைரியத்துல, அந்த தெம்பு, அந்த திராணியில தானே இப்ப செந்தில் பாலாஜி பேசுறாரு. தாவேகா ஒரு சின்ன இடத்தை சரியான வாதங்களை எடுத்து வைக்காம செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் கிடைக்க ஒரு வழியை செஞ்சு விட்டாங்க. சோ அதுக்கு செந்தில் பாலாஜி இன்னைக்கு என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத தாவேகாரங்க பார்த்தாங்கன்னாவே
செம்ம வெறியாயிடும். சோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். சரி, செந்தில் பாலாஜி கதையை விட்டுருவோம். அடுத்து கரூர்ல வேற என்ன பாசிட்டிவான விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னா, நம்ம ஏவாவேலு சிங்கப்பூர் பயணத்தை பத்தியும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சிங்கப்பூர் போய் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டார்ல, சோ அதை பத்தியும் ஒரு கலாய்ப்பு. கூடவே நான் வெளிநாடுன்னு சொன்னது, நீங்க எம் கே ஸ்டாலின் இப்ப வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காருல, சோ அதை நினைச்சிக்காதீங்க, அவரு மேலலாம் எனக்கு மரியாதை உண்டு, நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கேன், நம்ம ஏவாவேலுவை தான் சொல்றேன் அப்படின்னு ஒரு கலாயை போட்டுட்டு திமுகவை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமோ இது வரைக்கும் யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு வைங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்துல காங்கிரஸ் திமுக சண்டை இருந்ததுல, அந்த காலகட்டத்துல திமுகவை இந்த அளவுக்கு வந்து யாராவது அட்டாக் பண்ணிருக்கலாம். இல்ல எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்துல வந்து திமுக மேல பெரிய அட்டாக் அப்படிங்கிறது, அதாவது நேரடியா நீயா நானான்னு பாத்துருவோம், சண்டைக்கு வரியா, அடிச்சு தூக்கிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இது வரைக்கும் எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு அப்புறம் திமுகவை யாரும் வந்து நேரடியா பேசினதே கிடையாது. இத மாதிரி திமுகவை கழுவி ஒரு முதலமைச்சரே ஊத்தி இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. பட் இன்னைக்கு ஒரு மொரட்டு சம்பவத்தை விஜய் அவர்கள் திமுகவை செஞ்சிட்டாங்க அவ்வளவுதான், வேற இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரியான சம்பவம். அதே மாதிரி எந்த ஒரு முதலமைச்சர் இதுவே நம்ம எம் கே ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கப்போ கீழே யாராவது லஞ்சம் வாங்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு எம் கே ஸ்டாலின் சொல்லியிருந்தாருன்னா மக்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஏன் உன் கட்சிக்காரன் தான் எல்லாத்தையுமே பண்றான், இவ்வளவு கொள்ளடிச்சு வச்சுட்டு நீங்களும் சேர்ந்து இவ்வளவு கொள்ளடிச்சு வச்சுட்டு இப்படி சொல்றீங்களேன்னு மக்களுக்கு சிரிப்பு வந்துடும். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்றப்போ அதை வந்து மக்கள் வந்து ஒரு எமோஷனலா பாக்குறாங்க. நம்மள இருந்து போன ஒருத்தர் வந்து சொல்றாரு, கீழே வந்து லஞ்சம் ஊழல் எது இருந்தாலும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, மரியாதை கொடுக்கலன்னா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு விஜய் சொல்றப்போ அதை வந்து மக்கள் வந்து ஒரு எமோஷனலா எடுத்துக்கிறாங்க. அதை சிரிக்கல அப்படிங்கிறப்பவே கீழே உண்மையாலும் திமுக ஆட்சியில இருந்ததை விட அந்த லஞ்சம் இது மாதிரியான விஷயங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. மற்றபடி விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பட் அதுல இன்னைக்கு நடந்த செயல்கள்ல நான் நெகட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 32 பேருக்குன்னு நினைக்கிறேன் அரசு வேலை வந்து அதுக்கான சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புலம்புறாங்க, ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக நாங்க எத்தனை வருஷம் படிக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், என்னென்ன பண்றோம், ஆனா அசால்ட்டா வேலையை தூக்கி நீங்க இப்படி கொடுத்துட்டு போயிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் துணையா நிற்கணும். அவங்கள நம்பி வந்த கூட்டம் தான், யாரு தவறு செஞ்சிருந்தாலும் ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல விஜய் அவர்கள் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு துணையா நிற்கிறது தப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி தாவேகா தரப்புல இருந்து 20 லட்சம் பணம் கொடுத்தாங்க. நம்ம திமுக அரசு தரப்புல இருந்து 10 லட்சம் பணம். இது இல்லாம தாவேகா தரப்புல இருந்து அவங்களுக்கு கல்வி உதவி, மருத்துவ உதவி, இது எல்லாமே செய்யறாங்க. இன்னும் அவங்க என்ன உதவிகள் வேணாலும் செய்யட்டும், அதுல இங்க மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவங்க சைடு என்னதான் நடந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுடைய சைடு நிக்கிறதா நியாயம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நாம. சோ அந்த விஷயத்துல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அரசு வேலையை தூக்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது அது செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய போராட்டமோ, மக்கள் போராட்டமோ, மக்கள் எழுச்சியோ கிடையாது. இல்ல ராணுவ எல்லையில நின்று அவங்க போராட்டம் நடத்தல, இல்ல ஒரு ஸ்டெர்லைட் போராட்டம் நடத்தல, மக்களுக்காக நின்று அங்க அவங்க இறந்து போகல. இப்ப வேணா முதலமைச்சர் விஜயா இருக்கலாம், ஆனா அப்ப இறந்து போனவங்க விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரும் அவரை பார்க்க வந்து ரசிகரும். சோ அவங்க அங்க ஒரு கிளாஷ் ஏற்பட்டு அங்க இறந்து போனவங்களுக்கு அந்த அரசு வேலையை தூக்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது, தமிழ்நாட்டுல விபத்து ஏற்பட்டா எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா என்ன? எல்லாரும் பாவம் தான். ஒரு நாளைக்கு எத்தனை விபத்துகள் நடக்குது. அரசு பேருந்து ஓட்டுநர் இருக்காருல்ல, அவரு செய்யக்கூடிய தவறால எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகி அரசு பஸ்லயே இறந்து போறாங்க. கவர்மெண்ட்டை நம்பி வந்தாங்க, கவர்மெண்ட் பஸ்ல வந்தாங்க, சோ இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கி வேலையை கொடுக்க முடியுமா? அரசு செய்யக்கூடிய தவறால எத்தனை இடத்த மரணங்கள் நிகழுது. இப்ப அரசு பள்ளியில எத்தனை மாணவர்கள் இறந்து போறாங்க. இது எல்லாமே அரசு செய்யக்கூடிய தவறு தானே. அரசு செய்யற தப்பு இந்த தப்புக்காகவே எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துட முடியுமா? முடியாது இல்ல. ஆனா அப்படி அரசு செய்யற தப்புக்காகவே எல்லாருக்கும் இங்க அரசு வேலை கொடுத்துட முடியாது. அப்படிங்கிறப்போ உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக அந்த மக்களை ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசு வேலையை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே மனசுக்கு ஒரு வருத்தமா தான் இருக்கு. இந்த வருத்தத்துடைய உண்மைய அந்த ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களை கேட்டீங்க அப்படின்னா துல்லியமா எடுத்து சொல்லுவாங்க.
அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஒரு வேலையால எத்தனை பேர் அந்த ஒரு 0.1 மார்க்கால எத்தனை பேர் அந்த எக்ஸாம்ல வேலை கிடைக்காம அடுத்த ஒரு வருஷம் படிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு தெரியும். ஒரு 3000 வேக்கண்ட் 4000 வேக்கண்ட்டுக்கு தமிழ்நாட்டுல வருஷம் வருஷம் 10-15 லட்சம் பேர் வந்து அதுக்கு அப்ளை பண்ணி எழுதிட்டு இருக்காங்க, அதுக்காக படிச்சுட்டு இருக்காங்க, உழைப்பை நம்பிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த வேலையை இவ்வளவு ஈஸியா தூக்கி கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலுமே வருத்தமா இருக்கு. டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வருத்தமா தான் இருக்கும். ஸோ இந்த செயல்பாடு அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபையா இல்லை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா, ஹீரோவா இருந்தப்பையும் சரி, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் சரி, ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா மேல அவங்க வந்து அதை மேம்போக்கா செஞ்சுட்டு ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா கீழே இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க இல்லையா, என்ன பண்றோம் ஏது பண்றோம் என்ன அரசியல் எதுன்னு தெரியாம அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கே நெகட்டிவிட்டியா போய் முடியும். அதை நம்ம நிறைய விஷயத்துல எக்கச்சக்கமா பார்த்திருக்கோம். தாவேகா தொண்டர்களுக்கும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சொல்லியிருக்கோம், நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மேலிடத்துக்கு ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணாம மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தாம பாத்துக்கோங்க அப்படின்னு பல இடங்கள்ல பல வீடியோல சொல்லியிருக்கோம். பட் அவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அரசு பள்ளியில என்னென்ன கூத்தோ, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனவாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் என்னென்ன கூத்தோ மாணவர்களை வந்து விஜய் அந்த ஷேப்புக்கு உட்கார வச்சதுன்னு பல கூத்துக்களை பார்த்துட்டோம். பட் இப்ப இன்னைக்கு என்ன கூத்து நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூர் பயணம் போறாங்க அப்படிங்கிறத அரசு பள்ளியில லைவ் போட்டிருக்காங்க. பால் குடம் ஊத்துன பாலாபிஷேகம் பண்ண அப்படின்னு சொன்னதெல்லாம் பெருமையா பேசுற கூட்டம் இருக்குல்ல. சோ அந்த கூட்டம்லாம் இப்ப என்ன நினைக்குது அப்படின்னா, இத மாதிரி பண்ணா முதலமைச்சருக்கு வந்து பெருமையா இருக்கும், முதலமைச்சர் நம்ம இப்படி வச்சிருக்கோம்னு எல்லாம் தூக்கி கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்து இதெல்லாம் மடத்தனம். பள்ளிகள்ல போயிட்டு அரசு பள்ளிகள்ல போயிட்டு இதை மாதிரி பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நிறுத்திக்கணும். தலைமை கூடிய சீக்கிரம் இதை மாதிரியான விஷயங்களை நடவடிக்கை நேரடியா எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை மாதிரியான விஷயங்கள்ல நேரடியா தாவேகாவுக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்குது அப்படிங்கிறதுனால தலைமையே நடவடிக்கை எடுப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.